மொரட்டு பக்தர்கள் பார்த்திருப்பீங்கம்மா, மொரட்டு தொண்டர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்கேயாவது மொரட்டு அடிமை பார்த்திருக்கீங்களா? இந்தியாவிலே இன்னைக்கு நம்பர் 1 மோடியோட மொரட்டு அடிமை யார் தெரியுமா? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அவர் சமீப காலமா பேசிக்கிட்டு இருக்கிறாரு, உதயநிதி என்னை பத்தி ரொம்ப தப்பா பேசுறாரு. நான் எதுவும் தப்பாலாம் பேசலாமா? நான் இப்போ சொல்றேமா, அதிமுகவுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் அவர் தான் இருக்கணும். அதுதான் நமக்கு சுலபம். அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? உதயநிதிக்கு என்ன அனுபவம் இருக்கு? எனக்கு அனுபவம் கிடையாது தான். நான் இப்படிலாம் படுத்து கிடந்த கிடையாது. இல்ல இது பார்த்துருக்கீங்களாமா? ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்காமா? கூவத்தூர் ஞாபகம் இருக்காமா? அது கீழே ஒருத்தர் படுத்திருக்காரு. இந்த அனுபவம் எல்லாம் எனக்கு கிடையாதுமா. நேர் விருப்பம். இப்படி படுத்திருக்கிற அனுபவம் எல்லாம் எனக்கு கிடையாது. காலை பிடிச்சி பதவி வாங்கின அனுபவம் எனக்கு கிடையாது. 2017 அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா இருந்த வரைக்கும் அந்த அம்மா காலில் விழுந்து கிடந்தாங்க. அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்படி சசிகலா அம்மா காலை பிடிச்சி முதலமைச்சர் ஆனாரு. இந்த அம்மா ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அப்புறம் ஓபிஎஸ் வந்தாரு. கொஞ்ச நாள் அவர் காலை பிடிச்சிட்டு இருந்தாரு. இப்ப அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நம்ம கிட்ட வந்துட்டாரு. அடுத்து டிடிவி தினகரன் போனாரு, அவர் காலை பிடிச்சிட்டு இருந்தாரு. அப்புறம் அவர் காலை வாரி விட்டுட்டு இன்னைக்கு நான் இங்க யாரு கால லோக்கல்ல விழமாட்டேன் அப்படின்னு டெல்லிக்கு போய் மோடியோட காலை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிற நம்பர் 1 இந்தியாவுடைய நம்பர் 1 மொரட்டு அடிமை எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவருடைய அனுபவம் எனக்கு கிடையாது. சங்கியுடைய காலை பிடிச்சு சம்பாதிக்கிற சுயமரியாதை இழந்த போற அனுபவம் எனக்கு கிடையாது. என்னைக்கும் நான் மக்களோட மக்களா நிற்பேன். அந்த அனுபவம் மட்டும்தான் என்னுடைய அனுபவம். ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஜாடிக்கு ஏத்த மூடி மாட்டிருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இன்னைக்கு மோடிக்கு ஏத்த ஒரு அடிமையான ஒரு நம்பர் 1 அடிமையாக திரு எடப்பாடி பழனிசாமி மாட்டிருக்கிறார். டெல்லிக்கு திருட்டுத்தனமா போய் 4 கார் மாறி அமித்ஷா வீட்டுக்கு போயிட்டு வந்து, அது மட்டும் இல்லாம போன தேர்தல் அப்போ ஒவ்வொருத்தரும் என்ன பேசுறாங்க, இப்ப கூட்டணி அமைச்சிருக்காருல எடப்பாடி பழனிசாமி, கூட வச்சிருக்காருல ஒரு 3-4 பேரை, ஒவ்வொருத்தரும் என்னென்ன தெரியுமா சொன்னாங்க? 4 மாசத்துக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னாரு, மோடி ஒரு டயர் நக்கி. நான் சொல்லமா, எடப்பாடி கோச்சுப்பாரு, மோடி எடப்பாடி பழனிசாமி ஒரு டயர் நக்கி அப்படின்னு சொன்னார் ஒருத்தர். இன்னொருத்தர் சொன்னாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு கவுன்சிலர் ஆவது கூட தகுதி கிடையாது அப்படின்னாரு. நீ சொல்லிட்டு போயிடுவா, அவர் எல்லா கோவத்தையும் என் மேல காட்டுறாரு. இன்னொருத்தர் இப்ப கூட்டணி வச்சிருக்காருமா, நீ கண்டுபிடிங்க யாருன்னு சொன்னாரு 3 மாசத்துக்கு முன்னாடி, எடப்பாடி பழனிசாமியோட நான் கூட்டணி வைக்கிறதுக்கு என் வீட்டுல தூக்கு மாட்டி செத்துருவேன். இதெல்லாம் யார் சொன்ன? நான் சொன்னா? அவங்க கிட்ட கோச்சுக்காம என் கிட்ட கோச்சுக்கிறாரு. இந்த அடிமை கூட்டத்தை டெல்லியிலிருந்து தமிழ்நாட்டை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும், அதுக்கு ரிமோட் கண்ட்ரோலா இந்த எடப்பாடி பழனிசாமியை பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. நம்ம தலைவர் சொல்ற மாதிரி நாம சொல்லுவோம், மீண்டும் நிரூபிப்போம். என்னைக்குமே தமிழ்நாடு டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோலா தான் இருப்போம். நம்ம தமிழ்நாடு மண் சுயமரியாதை மண். இத தேர்தலில் அதை மீண்டும் மீண்டும் நிரூபிச்சு காட்டுவோம். செய்வோமா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். ஏனி சின்னத்துல நம்முடைய கூட்டணி சின்னம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை சேர்ந்த அண்ணன் ஷாஜகான் அவர்களை மிக பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. மீண்டும் அமைய போறது நம்முடைய திராவிட மாடல் 2.0 ஆட்சி தான்.